ஹலோ ஆல், வெல்கம் டு ஏகேபிஆரி டிசைனர். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் எப்பவும் போல் வந்து இன்னர் போட்டு எடுத்துக்கிறேன், முடிச்சு போட்டு த்ரெட்டில் எடுத்துக்கிறேன். இப்போது லைன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கிருந்து எடுத்து இங்கே குத்தி நம்ம ரிவர்ஸ் வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்புறம் குறுக்கால போய் திருப்பியும் மேலே போயிட்டு ரிவர்ஸ் வந்து குத்தி ஒரு சின்ன லாக் போட்டு இந்த ஸ்டிச் கண்டினியூ பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டிச் நம்பர் 1, அதாவது லைன் நம்பர் 1லேருந்து எடுத்து லைன் நம்பர் 2 இங்கே சுற்றி அப்படியே கீழே, அதாவது நீடில் இருக்க த்ரெட்டு வந்து டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு வரணும். கீழேயும் வந்து த்ரெட்டை டைட்டாக வச்சுக்கணும். எப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு ட்விஸ்ட்டு பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1வது லைனில் இப்படி குறுக்க இப்படி போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு மினிமம் ஒரு லென்த்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு செயின் மாதிரி குத்தி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அந்த த்ரெட்டை திருப்பியும் 2வது லைனில் போய் குத்தி ஒரு செயின் மாதிரி இப்படி மேலே இந்த த்ரெட் எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸ் இழுக்கணும். இழுத்து கீழே பார்த்த மாதிரி இப்படி குத்திக்கணும். இப்போது இப்படி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பியும் குறுக்கால் அதே கோட்டு மேலே குத்திட்டு அப்படியே இப்படி மேலே கொண்டு போயிட்டு இப்படி ஒரு செயின் பெருசாக போட்டுட்டு அது அப்படியே ரிவர்ஸில் டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு குட்டியாக ஒரு சேஃப்டி லாக் போட்டுட்டு திருப்பியும் குறுக்க குத்திக்கணும். இதே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். நான் எவ்வளோ ஸ்லோவாக வந்து காட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக தான் போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக புரியும். புரியலைன்னா வந்து கேளுங்க. இப்போது கடைசியாக இங்கே சின்னதாக ஒரு லாக் போட்டு இதுலேயே நான் வந்து என்னன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இது நான் என்ன போட்டேன். இப்போ வந்து இது ஷேப் ஒர்க்கு. உங்களுக்கு இந்த ஷேப் ஒர்க்கில் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியே இருக்க ரவுண்டு வந்து நம்பர் 1, உள்ளே இருக்க நம்பர் வந்து நம்பர் 2. இப்போது வெளியே இருக்க ரவுண்டு வந்து குத்தி, அதாவது இந்த லைன்லேருந்து எடுத்து மேலாக்க குத்தி நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் வந்து இங்கே ஒரு சேஃப்டி லாக் போட்டுட்டு இப்படி குறுக்கால் வந்து இப்படி போடணும். ஓகேங்களா? நான் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். நம்பர் 1 ரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு 2வதுல இப்படி குத்தி அந்த செயினை அப்படியே ரிவர்ஸ் இழுத்து நம்ம ஒரு குட்டி லாக் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல நீங்கள் மேலே இழுக்கிறீங்க, பெருசாக த்ரெட் வருது, அதை கீழே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குத்திட்டு இப்படி மேலே வந்து நீடில் இழுக்கும்போது நூல் வந்து லென்த் ஆகும். இப்படி கீழே இழுத்திங்கன்னா குறைஞ்சிரும். ஓகேவா? அப்போ நான் கீழே இப்படி இழுத்து கீழ் நூலை டைட் பண்ணி இந்த மாதிரி குட்டி லாக் போட்டு இப்படியே இந்த ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணி இதை முடிக்கணும். இது வந்து உங்களோட ஹோம் ஒர்க். ஓகேவா? நீங்கள் இது முடித்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.